ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உண்மையான தகவலை தாங்க நான் சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வாழ்க்கையில் பல பேர் சித்தர்களை பற்றி கேட்டிருக்கோம், சித்தர்களை பார்த்துருப்பீங்க, ஆசீர்வாதமும் பெற்றிருப்பீங்க. அப்படி என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு அற்புத பெண் சித்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவங்க தாங்க நான் சொன்ன அந்த பெண் சித்தர். இவங்களோட வாழ்க்கையில் பல கோடி சொத்தை உதறி தள்ளிட்டு அவங்க சித்தராக மாறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க உணவையும் முழுமையாக உதறி தள்ளியிருக்காங்க. இந்த சித்தர் ஒளியாகவும் உருமாறும் தன்மை கூடிய ஒரு சித்தருங்க. இவங்களை நம்ம பார்க்குறதே நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக தான் இருக்கும். இவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்தே நம்மளோட வாழ்க்கையே அப்படியே மாறிடுங்க. நம்ம வாழ்க்கையில் அது வரைக்கும் நடந்த இன்னல்கள், சோதனைகள் எல்லாமே அப்படியே கடந்து நம்மளோட வாழ்க்கையே அப்படியே அற்புதமாக மாறிடுங்க. இவங்களை நம்ம அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. இவங்களை பெரும்பாலும் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இமயமலையில் பார்க்கலாம். இன்னொன்று கர்நாடகா மாநிலத்தில் தாத்தப்பகை குகையில் இவங்களை பார்க்கலாம். அப்படியுமே இவங்களை பார்க்குறது ரேர் தான். பட் கடவுளே நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம் மாதிரி இவங்களை தமிழ்நாட்டில், அதுவும் மதுரை மாவட்டத்தில் கொட்டாம்பட்டி பக்கத்தில் இருக்கிற பள்ளப்பட்டி அப்படின்ற இடத்துல ஒரு சித்தர் கோயில் இருக்குது. இவங்களுக்குன்னே அந்த சித்தர் கோயில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முழுசாக கூட அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி முடியலை. இந்த சித்தர் கோயிலில் இந்த சித்தரை நம்மளால் பார்க்க முடியும். இவங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம வாங்க முடியுங்க. அதுவும் நம்மளால் எல்லா நாளும்லாம் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. அமாவாசை நாள், பௌர்ணமி நாளில் மட்டும், அதுவும் ராத்திரி வேலையில் தான் இவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். என்னோட வாழ்க்கையில் நானும் இந்த கோயிலுக்கு போனேன், சித்தரம்மா பார்த்தேன், அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதை நான் விளம்பரத்துக்காகலாம் சொல்லலை. என்னோட வாழ்க்கையில் நான் அடைஞ்ச ஒரு அற்புதம், ஒரு மாற்றம், அதை என்னால் ஒரு 4 பேருக்கு கிடைக்கணும். கஷ்டப்படுறவங்க இந்த விதியை மாற்றும் சித்தர் கோயிலுக்கு போய் உங்களோட விதியை மாறணும், நீங்களும் அந்த சித்தரம்மாவோட ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். இந்த சித்தர் கோயிலில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அங்கே குருஜி இருக்காங்க அந்த சித்தர் கோயிலில். இவங்க அதர்வன வேத ஆச்சாரியார். இவங்க ஜாதகம் பார்க்குறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவருங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ இடத்துல போய் நம்மளோட ஜாதகம் பார்த்துருப்போம். ஆனால் இவர்கிட்ட நீங்கள் போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மற்ற இடத்துல பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும். இவங்க நம்மளோட பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் தாங்க. இங்கே பக்தர்கள் வராங்க, காலையிலையும் வராங்க, நைட் நேரமும் வராங்க. அதுவும் பெரும்பாலும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் அங்கே ஒரு மலை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மலையை சுற்றி கிரிவலம் வராங்க. அந்த மலையை சுற்றி கிரிவலம் வரும்போது திருவண்ணாமலையில் இருக்கிற மலையை கிரிவலம் புண்ணிய பலன்கள் கிடைக்கிது. ஏன்னா இந்த மலையில் நான் சொன்ன அந்த பெண் சித்தர் தியானம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அங்கே இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால அங்கே நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர்ற அந்த கிரிவலம் போயிட்டு வர அந்த புண்ணியம் நமக்கு இந்த மலையை சுற்றி வரும்போதும் கிடைக்கிது. இங்கே பல பக்தர்கள் அந்த மலையை சுற்றி வணங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தரம்மாவையும் அமாவாசை நாட்களையும் பௌர்ணமி நாட்களையும் தரிசனம் செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியணும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் உங்களோட லைஃப்பும் மாறணும், உங்களோட விதியும் மாறணும் அப்படின்னா இந்த விதியை மாற்றும் சித்தர் கோயிலுக்கு நீங்கள் ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்து நீங்களே சொல்லுவீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். இதை நான் விளம்பரத்துக்காக இல்லை காசை வாங்கிட்டோ பேசுகிறேனோ அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க வேணாம். நான் போயிட்டு என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ உங்களோட வாழ்க்கையிலே நடக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க சொல்கிறேன். இது முழுக்க இலவசம். இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வரதுக்காக இருக்கட்டும், பூஜையில் கலந்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே முழுக்க இலவசம் தான். நீங்கள் பாட்டுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம். உங்களுக்கு கடவுளை அனுகிரகம் கொடுத்துருந்தாருன்னா அந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சித்தரம்மாவை நீங்கள் பார்த்தீங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் அந்த நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி மாறும். இங்கே ஸ்க்ரீனில் அந்த கோயில் கான்டாக்ட் நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகணும், சித்தரம்மா கிட்ட நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கணும், உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். இந்த கோயில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியணும், இன்னும் வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா அங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது போகணும், உங்களோட வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. ஸோ ஏற்கனவே யாராவது போயிட்டு வந்தவங்க இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை போகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சித்தரம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லா லைஃப்லேயுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.